Hi, I am Danish Kumar. I scored 585 marks in my third attempt. Hello, this is Shweta. I am from Jupiter Academy. I did my third attempt and scored 593 marks. Hi, this is Monish Balaji and in the vaati நான் NEETல வந்து 603 ஸ்கோர் பண்ணேன் and I am a student of Jupiter Academy. 11th 12thல எனக்கு இதுதான் ஆம்பிஷன்லாம் இல்லை டாக்டர் ஆகணும் தான். பயோ சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும். எங்கள் மேம் எங்கள் டீச்சிங் ஸ்டைல் அவங்க நல்லா எடுத்தாங்க. அது மூலயமா NEET சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து 7th வரைக்கும் நான் வந்து ரொம்ப என்ன ப்ரொஃபஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. 7th மேலே 8th 9th 10th தான் மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் எனக்கு 11th இந்த பேண்டமிக்லாம் நடந்துட்டு இருக்கச்ச 11th முடிஞ்சோன்னா தான் எனக்கு NEET எழுதணும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் மெடிக்கல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஐ சூஸ் NEET. சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதனால தான் NEET சூஸ் பண்ணேன். ஒரு குவாலிஃபைடான டாக்டர்ஸ் வர்றதுக்கு NEET இஸ் த பெஸ்ட் எக்ஸாம். நான் வந்து CBSE தான் படித்தேன். ஸ்டேட் போர்டு தானா? நான் ஸ்டேட் போர்டு தான் படித்தேன். ஸ்டேட் போர்டில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி படித்தேன். பட் நீட்டுன்னு வரும்போது ஃபுல்லாக MCQ பேஸ்டு கொஷின், ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸாக இருந்தது. பட் ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் வந்துடும். கான்செப்ட் வைஸ் பார்த்தா ஸ்டேட் போர்டு இஸ் ஓகே. பட் ஆனால் வந்து இப்போ ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களும் வந்து நான் கேட்ட வரைக்கும் அவங்க வந்து இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கு சொல்ல சில நிறைய எக்ஸ்ட்ரா போர்ஷன் தான் இருந்தது சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது படித்ததுனால ஈஸின்லாம் கிடையாது. ஏன்னா நான் அகாடமிக்ஸ் வரைக்கும் ஒன்லி NTA வந்து அஃபிஷியலாக CBSE பேஸ் பண்ணி தான் NEET இருக்கும்னு சொன்னனால எனக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவே தான் அது அவங்க ரெப்ளிகேட் பண்ணனால எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஃபிசிக்ஸ் தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படித்ததை யூஸ் பண்ணி டேரக்ட் கொஸ்டின் நிறைய வரும். பட் ஆனால் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவு வந்து நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் வந்து டக்குன்னு அதை அப்ரோச் பண்ணுறது, டக்குன்னு சால்வ் பண்ணுறது, அந்த எந்த ஃபார்முலா வரும்னு கரெக்டாக இது பண்ணிக்கிறது, அது எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் தான் கஷ்டமாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோன்னே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அகாடமி பொறுத்தளவு இப்போ எனக்கு ஸ்கூலுக்குமே அகாடமிக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ ஸ்கூல்லனா நான் நிறைய பேசிக் டவுட்ஸ்லாம் வந்து கேட்டால் வந்து கொஞ்சம் திட்டுவாங்க. பட் ஆனால் வந்து இங்கே கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக திட்டிட்டு பட் ஆனால் எல்லா வாட்டியும் சொல்லி தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஜென்ரலாக பேசிக்ஸ் நிறைய வாட்டி மறந்து போவோம். அந்த மாதிரி இதுலலாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் அகைன் வந்து DPPs கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துட்டு இப்போ சில வாட்டியில் அவங்க டைம் முடிஞ்சா கூட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க நிறையா பண்ணாங்க. அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது தேர் வெரி சப்போர்ட்டிவ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் காமன். நான் வேற சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. நான் இதே சஜஷனை போய் என்னோட சார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க டைமர் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஏதாவது சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தேன்னா 10 மினிட் டைமர், 7 மினிட் 5 மினிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் சுத்தமாக டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் படிச்சிருந்தேன். அப்படி எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லைனாலும் கூட படிக்கும் போது வந்து திடீர்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுவோம். பயாலஜிலாம் படிக்கும் போது அந்த மாதிரி டைமில் லவுடாக ரீட் பண்ணால் ஓகே. என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நான் 1 டேல வந்து 3 சப்ஜெக்ட்ஸுமே படிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி. ஸோ இது 3மே வந்து ஒரே நாளில் 3மே வந்து படிப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து 2 டேஸ் ஃபிசிக்ஸ், 2 டேஸ் கெமிஸ்ட்ரி, 2 டேஸ் பயாலஜி அந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஃபிசிக்ஸில் மட்டும் ஈச் சாப்டருக்கு 300 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீட்டுக்கு வந்து நம்ம 1 இயர் வந்து ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து நான் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து நம்மளோட ஏமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வேர் தேர்ஸ் எ வில் தேர்ஸ் எ வே. ஸோ என்னால் முடியும்னா உங்களாலையும் முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ண டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சீட்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஸோ at last I have to thanks Jupiter Academy faculties, Jupiter Academy CEO of Jupiter Academy, everyone. Thank you so much.